குடி உறவுகளை பார்க்குறது பெரிய ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பேசுகிறப்ப உங்கள் தமிழ் எங்களுடைய நீங்கள் வரவேற்ற விதம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், உங்கள் வீடியோலாம் நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கேன். மிக அருமையாக இருந்தது. முதல் டைம் அப்படிங்கிறதுனால சில குறைபாடுகள் இருக்குது, அது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. முள்ளிவாய்க்கால் குடியிருப்பு 4 மணி நேரம் பயணமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கணும், நல்லா பழகுறாங்க. பார்த்தீங்கன்னா உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறையில் நிற்கிறேன். குறிப்பாக காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு தான் வந்தாங்க. என்னத்துக்காண்டின்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் இந்தியாவில் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையில் காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை, அதாவது பயணிகள் கப்பல் சேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்குது. இதுக்கு முந்தைய வருடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு காலநிலை காரணமாக இந்த கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் குறிப்பாக 8ஆம் மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சேவை ஆரம்பிக்குது. அந்த வகையில் இப்போ நாங்கள் இங்கே வந்துனாங்க. இப்போ உள்ளுக்க கப்பல் வந்து அப்புறம் பயணிகள் எல்லாமே வெளியில் வருவினோம். அது என்ன மாதிரி சொல்லி உங்களுக்கு காட்டிக்கணும். அவருடைய கழிச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 12 மணி தான் ஆரம்பிக்கப்பட்டதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் 2:26 கிட்டத்தட்ட ஒரே நேரம் தான். 2:26 இன்னுமே கப்பல் வேற இல்லை. இலங்கை துறைமுக அதிகார சபை காங்கேசன்துறை இதுக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் வடிவம் தான் எடுத்துக்கொள்ளலாம். பயணிகள் வரைக்கும் அவரோட கழிச்சு நாங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, அப்படியே இங்கே ஆட்டோக்கள் நிற்குது. பயணிகள் வந்த உடனே அவரை கூட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி ஆட்டோக்கள், இங்கே வேனுகள் எல்லாமே வந்து நிற்குது. சரி, பாப்போம் என்ன மாதிரி சொல்லி தொடர்ச்சியை பார்த்துக்கொள்வோம். சரி, அப்படியே நாங்கள் இங்கே என் நண்பர் நிற்கிறார். வணக்கம். வணக்கம். 2 இயர் சேர்ந்ததுல மரத்துக்குள்ள ஓய்வு எடுக்கிறோம். கப்பல் வர மட்டுமே சொன்னால் கப்பல் இன்றைய தினம் அங்கேருந்து வலிக்கிற கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதாவது இன்றைய தான் தொடக்க விழாக்கள் நடந்தது போல நாங்கள் இந்தியாவில். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து 10 மணிக்கு வலிக்கிற போதாக இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி தான் நாங்கள் இந்த வலிக்கிட்டோம் சொல்லி என்ன மாதிரி சொல்லி தெரியல. அதாவது பயணிகள் வந்து தொடக்க விழா வந்து வேலைக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த வலிக்கிற கப்பல் வலிக்கிற டைம் தான் 12 மணிக்கு. சரி. இப்போ பயணிகள் வந்து நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் அதாவது இன்றைய தினம் அதாவது 16ஆம் தேதி இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வர்றது மட்டும்தான். அதாவது திருப்ப இங்கேருந்து போகாது. நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17ஆம் தேதி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகும். அதாவது திருப்ப வராது. 18ஆம் தேதி பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவழி போக்குவரத்து. அதாவது இங்கேருந்து இந்தியாவுக்கு போய்க்கொள்ளும், இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கொள்ளும் அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த கப்பலின் கட்டண விவரங்கள், அதாவது சாதாரண வகுப்புக்கு இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரூபாயும், மற்றது என்ன வணிக வகுப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7500 ரூபாய்னு சொல்லி நாங்கள் இணையத்தில் பார்த்துனாங்க, கேள்விப்பட்டனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண வகுப்புக்கு 30 கிலோவா 30லேருந்து 35 அந்த கிலோ தான். வணிக வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா கிலோ கொஞ்சம் கூட கொண்டு வரலாம், அதாவது 60 கிலோ மட்டும் கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தவர்கள். அதே மாதிரி இலங்கை கட்டண விவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவழி போக்குவரத்துக்கும் சேர்த்து அதாவது போயிட்டு வாரத்துக்கு 34,346 ரூபாய்னு சொல்லி அவன் வெப்சைட்ல இருந்தது. சரியா? மற்றது அதோட நான் சாதாரண ஒரு 1 வேக்கு மட்டும் இங்கேருந்து போராண்டா மட்டும் 16,500 ரூபா. அது அங்கேருந்து வாரன்னு சொல்லி சொன்னால் 14,846 ரூபா. இது எல்லாமே எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட்டுக்குரிய விலைகள். மற்றது கூடுமா நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அப்படி இதில் காத்திருக்கிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் போன வருஷம் நரேந்திர மோடியால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறுகள் கொஞ்சம் வந்தது. தொழில்நுட்ப கோளாறு, காலநிலை கோளாறுகள் எல்லாம் வந்து புக் பண்ற அந்த வீதம் எல்லாம் குறைஞ்சதால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வருஷம் திருப்ப தொடங்கிருக்கணும். அது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இப்போ கப்பல் போக்குவரத்து தொடங்கினா பிறகு காங்கேசன்துறையில் ரயில் போக்குவரத்து இருக்கு, விமான போக்குவரத்து இருக்கு, கப்பல் போக்குவரத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. பிரச்சனை இல்லை. வருஷத்துல ஒரு 4 நாள் கப்பல் போக்குவரத்து நடக்கும். இந்த கப்பல் போக்குவரத்து போன வருஷம் இப்படித்தான் நாங்கள் எடுத்துட்டு 2 நாளையே கப்பல் சீரட்டை காலநிலை காரணமாகவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டுட்டு, அதே மாதிரி இந்த முறை இல்லாட்டி நல்ல மட்டும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். முன்னுக்கு பாருங்க எப்படி இருட்டி கிடக்குன்னு சொல்லி இடியும் முழங்க தொடங்கிட்டு இடைக்கிடக்க முழங்குது பாருங்க. மழை ஒன்று அடிச்சு ஊற்ற போகுது. இந்தியாவில் வெயில் அடிக்குதுதான், மழை வேற மாதிரி தான் கிடக்கண்ணே. பாருங்க மழை அடிச்சு ஊத்த போது. சரி, இப்போ நாங்கள் கப்பல் பார்க்க வந்துட்டோம். என்னடா தம்பி கப்பல் பார்க்க போகணும்னு சொல்லி 10 வரேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கள. கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வரப்போகுது. கிட்டத்தட்ட 4 மணிக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் இலங்கை நேரத்துக்கு. நாங்கள் துறைமுகத்துக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் கேட்டு நாங்கள் விடுங்கன்னு சொல்லி. ஆனால் மீடியாக்காரர் தான் உள்ளுக்க போகலாம், யூடியூப்காரர் உள்ளுக்க போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதால் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இந்த கடற்கரைக்கு வந்துட்டேன்.
இந்த கடற்கரையில் நின்று கொண்டு தான் உங்களை கப்பலை காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் துறைமுகத்துக்கு போய் அங்கே வர மக்களோட நான் கழிச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கேசன்துறை பீச், கேகேஎஸ் பீச் அங்கே இருக்குது. அப்படியே பாருங்க வானம் இருட்டி கிடக்குது. அப்படியே மழை ஒன்று அடிச்சு ஊற்ற போது இன்னுமே கப்பலை காணல. அங்கே துறைமுகம் இருக்குதா, இதெல்லாம் துறைமுகம். இன்னும் கப்பலை காணல. வேறைக்கு உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கப்பல் என்ற கண்ணுக்கு முன்னுக்கு வந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நேரம் எவ்வளோ நேரம் வந்து பார்ப்போம். 4:24, கிட்டத்தட்ட 25 நிமிஷமாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அப்படியே இயற்கையை ரசித்து கொண்டு இருந்தேன். கப்பலை பார்த்தேன், காணையில் சரி வெளிக்கிட்டு போவோம்னு சொல்லி யோசிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து கொண்டு கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலமாக பயணம். அதாவது இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலம் ஆகுது வாரத்துக்கு. சில முதல் நாள் படியால் கொஞ்சம் பிந்திச்சு உதறியல பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ நாங்கள் கப்பல் இது மட்டும் வாரதை காட்டி போட்டு அதுக்கு பிறகு நான் அப்படியே துறைமுகத்துக்கு போகிறேன். அங்கே போய் என்ன மாதிரின்னு சொல்லி வார மக்களோட சந்தித்து கழிச்சு எல்லாம் பயந்து கொள்கிறேன். பாருங்க தூரத்தில் அந்த குட்டியான கப்பல் தெரியுதா, இதுதான் அந்த கப்பல் இந்தியாவிலேருந்து இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்குது. பாருங்க தூரம் இருக்கிறபடியால் கொஞ்சம் கிளியர்லாம் கொஞ்சம் கிட்ட வரட்டும், நான் உங்களுக்கு வடிவை காட்டிக்கொள்கிறேன். முன்னு பாருங்க கப்பல் வந்து கிட்ட வந்துட்டுது. இதுக்கு மேலே சூம் பண்ணிடலாது. இவ்வளோதான் மேக்ஸிமம். பாருங்க இப்போ காங்கேசன்துறை துறைமுகம் இங்கே இருக்குது. இதை நோக்கி வந்து கொண்டு இருக்குது. பாருங்க அது இங்கேருந்து பார்க்க ஒரு சின்ன குட்டி கப்பல் மாதிரி தான் கிடக்கு. பார்ப்பேன் நான் கிட்ட போகிறது சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களை காட்டிக்கொள்ளேன். இல்லாட்டி இந்த நண்பர்கள்ட்டேருந்து அந்த வீடியோ வரும், அந்த வீடியோ உங்களை ஆட் பண்ணிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க பயணிகள் கப்பல் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்குது. ஆனால் ஸ்லோவாக வாரமே கிடக்கு. நான் துறந்து பார்க்குறதால அப்படி தெரியுதோ தெரியல, ஸ்லோவாக வந்து கொண்டிருக்குது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:31. இன்னுமே ஆட்கள் வெளியில் வரையில. நான் சொன்னேன் மழை வரப்போகுதுன்னு சொல்லி. மழை துணிக்க தொடங்குது. சாதுவான துணியெல்லாம் விழுகுது. பார்ப்போம் கடைசியாக விழுகுது, மழை துணி விழுகுது. சரி நினைஞ்சு தான் போகிற மாதிரி கிடக்கு.
நல்லா இருக்கா? முதல் தடவை வாரீங்களா இலங்கைக்கு? ஆமாம், ஃபர்ஸ்ட் வாட்டி. இது என்ன காலத்தில் ஒரு கொடி ஒன்று போட்டிருக்கீங்க? இது உள்ள ஷிப்லேயே கொடுக்குறாங்க. வாராக்கில் வெல்கம் பண்ணுறது. ஆமாம், வெல்கம். இலங்கை கொடியும் அங்கே இந்தியா கொடியா? ஆமாம் ஆமாம். சரி சரிங்க. எங்கே இது வாரீங்க? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான். தமிழ்நாடு எந்த இடம்? தமிழ்நாடு கும்பகோணம். கும்பகோணம். சரி சரியா. ஓகே. டெம்பிள், முருகன் டெம்பிள் பார்க்க வந்திருக்கோம். நல்லூர். திருவிழாவுக்கு வந்தீங்க? சரி சரியா. லேட்டாக ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதால எமிகிரேஷனு அங்கேருந்து எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டது? அங்கே 12:30. 12:30 தானா? சரி சரியா. ஓகே அண்ணா. இதுக்கு முதல்ல நீங்கள் வரைக்க யாழ்ப்பாணத்தை பற்றி இல்லாட்டி இலங்கை பற்றி என்ன யோசிச்சு வச்சுனீங்க? ஒரு ஐடியா ஒன்று இருந்து தானே இப்படி தான் இலங்கை? இங்கே வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், அதனால் வந்து நீங்கள் சரி அண்ணா. ஓகே அண்ணா. சரி பாருங்க, அந்த அண்ணா கும்பிட்டு கொண்டே வரேன். யூடியூப் சேனலுக்கு அண்ணா. வணக்கம். வணக்கம். உன்னோட பேர் அண்ணா? என் பேர் கோமதி நாயகம், சென்னையிலேருந்து வர்றேன். சென்னையிலேருந்து. எப்படி இந்த கப்பல் பயணம்? இலங்கை இந்திய முதல் பயணமானது வெற்றிகரமாக அமைந்தது. நல்லா அருமையாக இருந்தது. அருமையாக இருந்தது. சரி சரி. கப்பலுக்கு என்ன வசதிகள் எல்லாமே இருக்கு? கப்பல் வந்து விமானத்தை விட அதிநவீன வசதிகள், ஏசி கோச்சு, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸு, நல்ல அகலமான காத்தோட்டமான பகுதிகள், விமானத்தை விட நவீனமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. இப்போ சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி கடையில்? இலங்கை சாப்பாடா இந்திய சாப்பாடா? சாப்பாடு வந்து அவங்க ரெடிமேட் ஃபுட்டு தான். 4 ஹவர்ஸ்னால ரெடிமேட் ஃபுட்டு, இந்த மேகி, நூடுல்ஸு, அந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட் ஐட்டம், பேக்கிங் ஐட்டம்ஸ் தான். சாப்பாடுலாம் 4 ஹவர்ஸ்னால அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை உங்களுக்கு ஏதாவது தந்ததில்லை? வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அப்படியே தந்ததில்லை? முதல் நாள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து காலையில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. காலையில் முதல் நாள் நல்லா ரெகுலராக அது இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கொஞ்சம் வெல்கம் பண்ணி தைரியமாக வந்துட்டோம். எங்கள் ஐடியா உள்ள நல்லூர் கருணசாமியை தரிசிக்கலான்னு வந்திருக்கிறோம். சரி சரி. வந்துட்டு இது நல்லா வெற்றிகரமாக வந்து குடும்பத்தோட அடிக்கடி நாங்கள் வந்து மாதிரி. சரி. எல்லாருக்கும் பேக் தந்ததுல சென்னையிலேருந்து அங்கே இங்கேயா அங்கேயா? அங்கே என்ன பேக்ல? என்ன பேக்கில் ஸ்நாக்ஸ் கொடுத்தது. இந்த ஒரு கொடி மாதிரி என்ன உங்களுக்கு? கொடி கொடுத்தது. இலங்கை இந்தியாவை இந்தியா உறவு பாலம். சரி சரி. இந்தியா இலங்கை உறவு பாலம். மற்றது காம்ப்ளிமெண்ட்ரி தண்ணி போத்தலும் பிஸ்கெட். இல்லை என்ன தந்தவங்க நான் பார்க்குறோம், உங்களுக்கு தெரியாதானே? நல்ல இருக்கை வசதிகள் இல்லாமல். நீங்கள் எந்த இடம் அண்ணா? நான் சென்னை தான். ஸ்ரீவத்சன். ஓகே. இங்கே சுற்றி பார்க்க தான் வந்தது. நல்லூர் கந்தசாமி கோயில் போயிட்டு. அப்போ நல்லூர் தான் எல்லாரும் மாறீங்க மெயின் பண்ணி. ஆமாம், யாழ்ப்பாணத்தில் நல்ல கோயில் முதல்ல தரிசிக்கணும், பிறகு மற்ற இடத்துக்கு போகலாம். இதுக்கு மேலே வந்துருக்கீங்களா இலங்கைக்கு? இல்லை, இது என்னோட முதல் முறை இலங்கை பயணம். வரைக்கே நீங்கள் இப்போ என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க இலங்கைக்கு வரைக்க? முதல் முறை பயணம் என்பது எக்ஸைட்டடாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண. கப்பல் பயணம் முதல் முறை. விமானத்தில் பயணிக்கிறோம், இது அமௌண்ட்டும் கம்மியாக இருந்தது. ஸோ ட்ராவலிங் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போ நீங்கள் இலங்கை பற்றி இப்போ அங்கே நியூஸ்களில் பார்த்துருப்பீங்களானே? ஆமாம். அப்போ பார்க்க என்ன விஷயம் யோசிச்சு நீங்கள்? நம்ம நாடுன்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர் நாடு நம்ம யோசிக்கிறதுன்னு இருக்கு. ஒரு மகிழ்ச்சி வந்தது இல்லைண்ணா. ஓகேண்ணா, கரெக்டாக சந்தோஷம் அண்ணா, நன்றி. அண்ணா வணக்கம். உங்களோட பெயர்? என்னுடைய பேர் நல்லசாமி. இந்தியாவில் ஈரோட்டில் இருந்து வர்றேன். ஈரோட்டில் இருந்து வரீங்களா? பக்கத்தில் சென்னிமலையா? ஓகே. அண்ணா வந்த உடனே வீடியோக்கள் பார்க்குறேன்னு சொன்னீங்களே? ஆமாம், உங்கள் வீடியோவில் நான் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கேன். போன தடவை எடுத்துருந்தீங்க, ஆனால் என்ன எடுக்கல. அதுவும் நிறைய யூடியூப்ல வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்கேன். நன்றி அண்ணா, சந்தோஷமா இருக்குது. இப்போ என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா யாழ்ப்பாணம்? முன்னாடி வந்திருக்கேன் நான் யாழ்ப்பாணம். இதுக்கு முன்னாடி 6 முறை வந்து 7 முறை வந்திருக்கேன். 7 முறை வந்திருக்கேன். இது 8வது முறை. இதுக்கு முன்னாடி ஷிப்பில் தான் வந்தேன் நான். சரியபாணி ஷிப்பில் தான் வந்தேன். அதை விட இது நல்லா இருக்கு. ஷிப்பு வந்து எல்லா வசதியுமே இருக்கா? எல்லா வசதியும் இருக்கு, பரவாயில்ல. நல்ல சீட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. எப்போ திருப்ப போகிறீங்க? திருப்ப நாளைக்கு. அப்போ என்ன வந்துட்டு ரிட்டர்ன். சரி பார்க்கலாம், புது கப்பல், புது அனுபவம், அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நாளைக்கு ரிட்டர்ன் கிளம்பிடுவேன். சரி. வந்து 2 நாள் 3 நாள் இருக்கிற மாதிரி வந்துட்டு போவேன். நான் ஆல்ரெடி நைனாத்தீவு, நெடுந்தீவு, அனலைத்தீவு இது எல்லாமே பார்த்துட்டு நான். அதனால பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. மற்ற இடங்களுக்கும் போலாம் தானே? கிளிநொச்சி, முல்லைத்தீவு எல்லாம் போயிட்டீங்க. முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால், புதுக்குடியிருப்பு, திருவோணமலை, தெற்க பார்த்தீங்கன்னா காலி, மாத்தரா, கதிர்காமம், எல்லாம் சொந்த ஊர் மாதிரி. எல்லா இடமும் பார்த்துட்டு தான் நினைக்கிறீங்க. அதனால தான் நாளைக்கு ரிட்டர்ன் போறேன். சரி. இலங்கை என்று சொல்லிக்கோங்க, முதல்ல என்ன ஞாபகம் வரும்? இலங்கைனா பாதிக்கப்பட்ட மக்கள். அது எனக்கு எப்பவுமே அது நான் வர்ற காரணமா, இங்கே வர்ற கஷ்டத்துக்கு நான் வேற நாட்டு கூட போகலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இலங்கைக்கு அதிகமாக வர்றேன். மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா பழகுறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள்
வடகிழக்கு வடக்கு மாகாண மக்கள், கிழக்கு மாகாணம் எல்லா மக்கள் நல்லா பழகுறாங்க. எனக்கு எல்லா ஊர்லேயும் நண்பர்கள் இருக்காங்க. கொழும்புல இருந்து கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு எல்லா பக்கமும் நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. சரி அண்ணா, சந்தோஷம் அண்ணா, நன்றி அண்ணா. 3 டைம்ஸ் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர கப்பல் பயணம் ரொம்ப நல்லா இருந்தது, புது அனுபவமாக இருந்தது. யாழ்ப்பாணத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தமிழ்நாட்டு சார்பும் இலங்கையில் உள்ள தமிழர் சார்பும் நீண்ட நாள் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோரிக்கை. அது நிறைவேறிக்குது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஒரு கப்பல் கொடி உறவு மறுபடியும் புதுப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பண்டைய காலத்தில் தமிழர்கள் கடல் வாணிகமாக தான் போய் எல்லா இடத்துக்கும் போனாங்க. உலகம் முழுவதும் கடல் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணாங்க. அப்படி இருக்க அந்த ஒரு பழைய ஒரு சி ரூட் நமக்கு ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். அந்த வகையில் இங்கே மக்களோட பழகணும், பேசணும், தெரிஞ்சுக்கணும். இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை மறுபடியும் பரிமாறிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இப்போ எங்கே போகிற ஐடியா அவங்களுக்கு இருக்குது? நார்தன் ப்ரொவின்ஸ் தான். இங்கே கிளிநொச்சி, வன்னி, வவுனியா, முல்லைத்தீவு, அதுக்கப்புறம் ஜஃப்னா, வாய்ப்பு இருந்தால் அனுராதபுரம் போயிட்டு வரலாம். கப்பலில் இருக்க இது வசதியெல்லாம் எப்படி இருக்குது? நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அலுப்பும் இல்லை. 4 மணி நேரத்தில் சேர்ந்துட்டோம். நல்ல ஒரு ஃபெசிலிட்டி. விலைகள், டிக்கெட் விலையெல்லாம் ரீசனபுளாக இருக்குங்க. இப்போ ஏன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வரதை விட பாதி காசு தான் இங்கே நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம். ஸோ அதனால் அது எல்லோரும் ஈஸியாக கொடுத்து வரக்கூடிய ஒரு அளவில் இருக்குது. நிறைய பயணிகள் வருவாங்க இலங்கைக்கு. எத்தனை நாள் இங்கே தங்க போகிறீங்க? 3 நாள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை யாழ்ப்பாணம் தமிழ் ஆமாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அருமை அருமை நலம். ஓகே, நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வாரீங்க? மதுரை. மதுரை மதுரை தெரியும் தெரியும். எல்லாரும் மதுரையா? எல்லா பேரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாரும் தெரியும், வந்திருக்கோம். ஓகே, இந்த கப்பல் பயணம் என்ன மாதிரி இருந்தது? மிக அருமையாக இருந்தது. முதல் டைம் அப்படிங்கிறதுனால சில குறைபாடுகள் இருக்குது, அது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. என்ன குறைபாடுகள் சொன்னீங்கன்னு தெரியும் எங்களுக்கு? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இமிக்ரேஷன் டூ லேட்டு. எங்கே? இஞ்சியா அங்கேயா? 2 இடங்கள்லையுமே டிலே ஆகுது. அங்கே சரியான உணவு கிடைக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புது விதமான ஒரு அனுபவம் இருக்குது. சரி சரி. உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பயணம்? இந்த பயணம் ஒரு 4 மணி நேரம் பயணமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் இருக்க ஊருக்கு வர ஒரு ஃபீலிங். இப்போ எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பக்கத்து ஒரு மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. கப்பலோட பயணம் இனிமையாக இருந்துச்சு. வசதிகள் சில குறைபாடுகள் அது கண்டிப்பான முறையில் அந்த நிர்வாகம் சரி பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஓகே. நம்ம யாழ்ப்பாண மக்களை சந்திச்சதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓகே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். அமைதியா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்களா? என்ன எல்லோரும் ஒரே இடம் தான். எல்லாம் மதுரை தானா? மதுரை எந்த இடம்? மதுரை சிட்டி தான். மதுரை ஏர்போர்ட், மதுரை கேப்புதூர், மதுரை தல்லாகுளம், அண்ணா நகர், KK நகர், சம்பக்குளம். சரி சரி. இப்போ நீங்கள் இலங்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தொப்புக்குடி உறவுகளை பார்க்குறது பெரிய ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட பேசுகிறப்ப உங்கள் தமிழ் எங்களுடைய நீங்கள் வரவேற்ற விதம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. நன்றி நன்றி. உங்களுக்கு என்ன? யாழ்ப்பாணம் அப்படின்னாலே ஒரு வீரம். மதுரைக்காரங்களுக்கு ஒரு வீரம் இருக்குது. அது மாதிரி யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு வீரம், அழகான தமிழ், நல்ல ஒரு கலாச்சாரம், பண்பாடு. நல்லூர் முருகன் கோயிலில் நடக்கிற விசேஷங்கள்லாம் நாங்கள் அங்கேருந்து பார்ப்போம். அது இப்போ நான் நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை நாள் பயணம் வந்திருக்கீங்களா? இப்போ குறைவான பயணம் 3 நாட்கள். 3 நாட்கள். யாழ்ப்பாணம் மட்டும்தான் பார்க்க போகிறீங்களா, இல்லாட்டி வேறு இடங்களும் பார்க்க போகிறீங்களா? இல்லை, யாழ்ப்பாணம் மட்டும் தான். நீங்கள் எல்லா இடமும் சுற்றி காமிச்சா அதையும் பார்ப்போம். இனிமேல் உங்களோட தயவு தான். உங்களோட தயவு தான். சரி சரி. இல்லை, யாழ்ப்பாணம் பார்க்கலாம், நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கலாம் எல்லாம் சுற்றி. ஓகே, நம்ம நன்றி என்ன அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களை காய்ச்சதுக்கு. இந்த யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு இதெல்லாம் எங்களோட தமிழ் மக்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் அதுக்கு நிறைய உள்ளுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு தான் தெரியும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எங்கள் மூலமாக வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நாங்களாம் சுற்றுலா ஏஜென்ட். அதனால எங்க மூலமா இங்க உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை நீங்க எங்க ஊர் மக்களுக்கு எடுத்து கட்டாயம் உங்களோட ஒத்துழைப்பு மிக முக்கியம். நாங்கள் சேனல்ல நிறைய இடங்கள் போட்டிருக்கோம். யாழ்ப்பாணத்துல டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடங்களும் போட்டிருக்கோம். நாங்க எங்களோட குரூப் அண்ணா பரமக்குடில இருந்து வந்திருக்காருண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. இப்போ ஜப்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். கொழும்பு அடிக்கடி வந்திருக்கேன். கொழும்பு வந்திருக்கீங்களா? நான் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவோம், ப்ரொமோட் பண்ணுவோம்.
சரி தமிழ் கலாச்சாரத்தை மேலும் ஒரு பாலமாக இணைந்து செயல்படுவோம். சரி கட்டாயம் 3 days ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்தீங்களா இல்லாட்டி தானே ரூம்லாம் புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணிருக்கேன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம். சரி சரியா ஓகேண்ணா சந்தோஷமாண்ணா சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிண்ணா உங்களை மீட் பண்ணது, உங்களுடைய பேட்டிக்கு நாங்கள் பதிலளித்ததுக்கு உண்மையில மகிழ்ச்சிண்ணா. கட்டாயம் நன்றி அண்ணா. ஓகே நன்றி அண்ணா, எல்லாருக்கும் நன்றி அண்ணா. சரி அப்படியே நாங்கள் வெளிக்கிற போகிறோம் மேடம். உங்களுக்கு நிறைய மக்கள் இன்னுமே வந்து கொண்டிருக்கேன், இமிகிரேஷன் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, அதனால் கொஞ்சம் பாதத்துக்கு பிந்து மேடம். அதில் பசங்க நாங்கள் இதோட வெளிக்கிற போகிறோம். மெட்டது நன்றி சொல்லி கொடுறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் நன்றி சொல்ல தேவையில்லை எனக்கு, இருந்தாலும் என்ன பற்றி சொன்னால் எங்களுக்கு உள்ளுக்க போகிறதுக்கு அனுமதி இல்லை. இவன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வீடியோக்கள் எடுத்து வந்தது. அதால் இவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறோம். இவர் மீடியாவில் இருக்கிறோம், அதால் இவர் உள்ளுக்க போகலாம். அதனால் எங்கள் வீடியோ எடுத்து வந்தது இவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பட் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கள் வந்திருந்தவர். இன்னுமே வருவினம் மெனித்தான் எங்களோட யாழ்ப்பாணத்தை பற்றி, எங்களை பற்றி, எங்களோட தமிழை பற்றி நான் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தேன். அத்தனை நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னா நீங்களும் தொடர்ச்சியாக போய் வரலாம். என்ன இலங்கையிலேருந்து இந்தியா அப்புறம் இந்தியா வந்து இலங்கை வரலாம். ஆனால் தொடர்ச்சியாக கப்பல் பயணம் இடம்பெறும். மற்ற என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஃப்ளைட்டை விட விலையும் குறைவாக தான் இருக்குது. அப்போ சாமானம் கொஞ்சம் கூட கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற அதான் முக்கியமான விஷயம். அதான் நான் பலாலிலேருந்து இந்தியா போகுதானே, சென்னைக்கு போகுதானே, அதில் ஃப்ளைட் 25 கிலோவா 25 கிலோ தான் கொண்டு போகலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 60 கிலோவும் கொண்டு போகலாம். அந்த மற்ற வணிக டிக்கெட் புக் பண்ணால் போகலாம். வணிக வகுப்பு டிக்கெட் புக் பண்ணால் நாங்கள் 60 கிலோவும் கொண்டு போகலாம். சரி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே, அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம KS சங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.